ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிடிஸ் கிச்சன் சீரீஸ். டெய்லி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிருச்சா? வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லையா? வெறும் தக்காளி வெங்காயம் தேங்காய் இருந்தால் போதும். இந்த எம்டி குருமா சூப்பராக செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பல்லு தேங்காய், பச்சை மிளகா ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஜார் எடுத்து தேங்காய் கட் பண்ணி வச்ச தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை வாசனைலாம் போயிட்டு பொன்னிறமாக வரட்டும். இப்போது கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்குங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரட்டும். தக்காளி நல்லா வெந்த உடனே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். தேவைன்னா போட்டுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நான் 3 பேருக்கு செய்கிறேன், அதனால் 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். திக்னஸ் உங்கள் விருப்பப்படி தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு லிட் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணும்.
இது சீக்கிரமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இதை செய்யறதுக்கு. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஃப்ளேவரே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே கலர்ஃபுல்லாக வாசனையாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் தோசை தான் வச்சுருக்கேன். தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எம்டி குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.